ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிக்குது இப்போ. ஓகேங்களா? ஸோ வந்து மோனாவும் பிஸியாக இருக்குது, நானும் பிஸியாக இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, என் லேப்டாப் எடுத்துன்னு உட்காந்துருந்தேன். ஸோ வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மேலேயே வந்துடுச்சு, பூரி இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கா தமிழ் நியூ இயர். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்படி நான் தமிழில் சொன்னேன், நீ பத்தியா? ஸோ எல்லாருக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த வீடியோ வரும்போது எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துன்னு நிற்பீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு என்னென்ன பண்ணீங்க அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மேடம் சாப்பிட்டீங்களா? இது சாப்பிட்றதுக்குள்ளே இந்த சின்ன சின்ன பொரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். காலையில சாப்பிடுறது கஷ்டம், மத்தியானம் ஏன் நாங்கள் மேலே சாப்பிட்டுக்கிறோன்னா, எனக்கு கால் அப்பப்போ டப்பு டப்புன்னு கால் வருது. நான் மேலே முடியல. ஏன்? பிகாஸ் நேற்று இவங்க நம்மளை வச்சு சுத்துன்னு சென்னையே சுத்திட்டாங்க எல்லாரும், நூக்கன் கார்னரும். எனக்கு ரொம்ப டயர்டாகி பேக் பெயின்லாம் வந்துருச்சு. அதனால சரி இன்னைக்கு வந்து நம்ம பெட் ரெஸ்ட்ல இருப்போம் அப்படின்ட்டு பெட் ரெஸ்ட்ல. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒய்ஆர் யூட்டிங் இன் பெட்டு கிட்டுன்னாதீங்க. நாங்கள் வந்து சைடில் தான் உட்காந்து சாப்பிடுவேன் நான். அதுதான் சுச்சுவேஷன். நான் கீழே உட்காரக்கூடாது, ஸோ நான் மேலே உட்காந்து. எனக்கு வந்து ஒர்க் டென்ஷன், அதனால நான் வந்து பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூரி சுட்டு கொடுத்துக்குறாங்க. நம்ம பூரி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி நாள் வந்து எப்படி ஆக போகுதுன்னு தெரில. என்ன பிளான்ஸ்ன்னு தெரில, மோனாக்கோ தெரில, எனக்கோ தெரில என்ன பிளான்ஸ் போட்டுக்கிறோன்ட்டுன்னு. ஏன்னா எனக்கு வந்து ஆஃப்டர் 5 o'clock தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன், எந்த லாக் அவுட் டைம் ஆகிட்டு. ஓகேங்களா? அப்படியே பார்ப்போம் வாங்க. என்ன பண்ணுறீங்க? மீன் பொரிக்கிறீங்களா? ஆமா, அது நல்லா தான். மீன் சூப்பரா இருந்துச்சு. மீன் இங்க மீன் ஏறாலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மட்டன் தான் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. மட்டன் தான் வந்து நல்லா சுட சுட முதல்ல ஊற்றினீங்கன்னா க்ளோஸ். எடுத்துக்க மாட்டேன் இன்னைக்கு. ஆனால் பூரி சாப்பிடும் போது எனக்கே தெரியும் இதுக்கு ஒத்துக்காதுன்னு. அதனால நைட்டு கொடுக்கலப்பா, காலையில கொடுத்தேன். அதான் நல்லா இருந்தது. பட் வெயிட்டிங்கே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கம்மா மீன். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மோனா ஏஞ்சி வந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஏஞ்சி மேலே வந்தது காரணம் இங்கே பார்த்தீங்களா, நம்ம வீட்டு மேலேன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு மலை இருக்குது. ஓகே, இந்த மலை இந்த அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங்கில் சன்செட் ஆகுறதெல்லாம் சூப்பராக தெரியும். இங்கே பாருங்களேன் என்ன பியூட்டிஃபுல்லாக தருது. ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒன்றுமே பண்ணல. இங்கே நடுவே பார்த்தா அவ்வளோ பேர் சன் வந்து அப்படியே சன்செட் ஆகுறது வந்து பியூட்டிஃபுல்லாக தருது. எஸ், இப்போது மோனா பார்த்தீங்களே, மோனா தலை மேலே ஒரு பால்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இதுதான் பா, அழகாகுதுப்பா. சீரியஸ், ரொம்ப அழகாகுது. இதுக்கோசரமே நான் இங்கே வர்றது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஈவினிங் ஆகிடுச்சுன்னா நான் ஏஞ்சி மேலே வந்துடுவேன். 5:30 மணி ஆனால் மேலே வந்துடுவேன் கரெக்டாக. ஆமாம், அதுவும் நம்ம வீட்டுக்கு மாடி மேலே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது மாமா கூட தெரியாது, நான் தான் டெய்லி சொல்லிடுவேன், மாமா நீங்கள் ஈவினிங்கில் மேலே வாங்க, இது பாருங்கள் எப்படிங்குதுன்ட்டுன்னு. இதை பற்றி சொல்லுங்கள், உங்களோட கருத்து சொல்லுங்கள். இஸ்ன்ட் இட் பியூட்டிஃபுல்? வேறு லெவல் ஆச்சு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருப்போம், நாளைக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் நம்ம. அதுக்கு தான் மோனா கூப்பிட்டேன் நான், வா மேலே வான்ட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ டைம். கரெக்டாக மாமா நம்மளுக்கு டீ போட்டு கொடுத்துருவாரு. காஃபி என் ஒர்க் தான் அது. ஸோ மாப்பிள்ளைக்கு டீயும் என் வேலை. ஆமாம், டீ காஃபி எல்லாம் மாமாவோட டிபார்ட்மெண்ட். மற்றது எல்லாமே அவங்க டிபார்ட்மெண்ட். நம்ம ஹெல்பிங் மட்டும்தான், மற்றது எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ஈவினிங்கு, ஆனால் இங்கே சீக்கிரம் இருட்டிடுது. ஓகேங்களா? 6 மணிக்கெல்லாம் புஷ்ஷுன்னு இருட்டிடுது. ஸோ இப்போ தான் டீ கொடுத்தாரு மாமா, டீ குடிச்சுங்கிறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட ஏரியா லைட் நான் தான் ஆன் பண்ணுறேன் இன்றைக்கி. பார்த்தீங்களா, நம்ம தான் ஆன் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என் காரை கழுவ போகிறேன். ஏன்னா நாளைக்கு கிளம்புறோம் இல்லை, ஸோ ரொம்ப டஸ்ட் ஆகிட்டுக்குது. ஆமாம், ஸோ நாளைக்கு கிளம்பும் போதும் எங்களுக்கு டைம் கிடைக்காது. அதனால இப்போ லைட்டாக அப்படியே கழுவிடலாம். அவ்வளோ போதுமாம்மா. எவ்வளோ டெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் இருக்கவே இல்லை வந்ததுலேருந்து. மாமா கரெக்டாக ஓட்டின்னு வெளில போனால், எல்லாம் ஃபேமிலியாக வெளில போனால்
மாமா கார் எடுத்துக்குவோம். ஸோ நம்ம காரை நான் தொடவே மாட்டேன். இங்கே நிற்க வச்சிருந்தேன், செம்ம டஸ்ட்டு. ராத்திரி நேரம் என்ன பண்ணிக்கிறீங்க? அன்னைக்கு போகிறோம்ல, அவளால் கொஞ்சம் க்ளீனாக குளிக்க வச்சுருக்கீங்க. ஒரு நாள் ஆயிடுச்சு. ஃபுல் டஸ்ட்டு. அப்புறம் நாளைக்கு போகிற அர்ஜென்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் காரு, எனக்கே மனசு வராது எடுக்கிறதுக்கு. அப்படியே கழுவி விட்டுடலாம். நீ ஒரு கை வைக்கிறது பரவாயில்ல வைங்க. என்ன மாப்பிள்ள எப்படி இருக்குது எங்க ஊர் அத்தோ? சூப்பராக இருக்குது. நேரா பர்மால போய் வாங்க முடியாது, அதனால தெரிஞ்ச இடத்துல வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் பர்மா ஃபுட்டு இது அத்தோ சாப்பிடணும் ரொம்ப நாள் கேட்டேன். லாஸ்ட் டைம் கூட நம்ம காளான் ட்ரை பண்ணும்போது நான் கேட்டிருந்தேன், அங்கேயே போயிட்டு கோர்ட்கிட்டயே போயிட்டு சாப்பிடணுமாம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கேயோ மாமா வந்து புச்சுன்னு வந்துருக்கிறாரு. பரவாயில்ல, அப்படியே வந்தோடனே மாட்டுச்சு. சரி நீங்க அன்னைக்கு பேசுனீங்களே அப்படின்ட்டு தான் ஃபோன் அடிச்சேன். அத்தோ வேணுமா பேஜோ வேணுமான்ட்டு. ஆமா, அதுல சூப் வேற கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த சூப்பு வச்சு ஊற்றி சாப்பிடுங்க. லாஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணல சூப். என்ன சூப்புலாம் தெரியாது எனக்கு. எது பேஜோ? வருது முட்டை தானே பேஜோ? அத்தோ தனி பேஜோ தனி, அது ரெண்டும் அத்தோ, இது பேஜோ. அதுல முட்டையே இல்லைன்னு அவன் 5-6 பேருக்கு ஒட்டுக்கா போடுறான்லடா, அதனால முட்டை அப்படியே ஸ்பிளிட் ஆகி போய் இதுல முட்டையே இல்லாம வந்துச்சு. முட்டையே இல்ல இதுல இருக்குது, இவ்வளவு முட்டை இருக்குது. இல்ல ஒரு மஞ்சள் கரு கூட மொத்த உருண்டை இருக்கு, அதுலயும் 3 சதவீதம் முட்டையே இல்ல. ஓகே, சோ நீங்க வந்து இது 3 ஃபிளேவர்ன்றீங்க. கைண்டா 2 அத்தோ 1 பேஜோ. அத்தோல இருந்து ஒரு முட்டை ஒரு நார்மலா அது வாங்கிட்டு வந்துருக்கீங்க. நார்மல் நான் ஏன் வாங்குறேன்? நார்மல் வாங்கினா என் வாயிலே இறங்காது. முட்டை இருக்கான், டேஸ்ட் இருக்கும் பாருங்க. மாத்தி போட்டுருக்காங்க. ஓகே, அது காளானா? அது காளானா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து டின்னர் நாங்கள் எங்களுக்கு ஒரு சுரம் தான், மோனா காளான் இல்லை. நான் வந்து கேட்டேன்னு சொல்லிட்டு மாமா வந்து எனக்கு மௌலிக்கு எல்லாருக்குமே தோசை இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது. இது சும்மா சைட்ல சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்களேன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆமா ஆமா, ஆனா இது சாப்பிட்டா இதே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. ஸோ நாளைக்கு ஈவினிங் நம்ம வந்து ஊருக்கு கிளம்புறோம். நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அது என்ன வேலை அப்படின்றது உங்களுக்கு வந்து நாள் போகும்போது தெரியும். இப்போ வந்து அது நாங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அடிக்கடி ஜானும் மோனாவும் இங்கே வர்றதுனால, அதாவது புது வீட்டுக்கு வர்றதுனால ஜானுக்கும் மோனாவுக்கும் புது வீட்டு மேலே கண்ணு, எப்படியாவது வந்து இந்த வீட்டை வந்து வாங்கிடணும் அப்படின்ட்டு 2 பேர் பிளான் பண்ணி தான் வராங்க அப்படி இப்படின்ட்டுன்னு நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன ரிப்ளை கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ் பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது. வை பிகாஸ் நம்ம வந்து அங்கே இருக்கும் போது, பழைய வீட்டில் இருக்கும் போது நானும் இவரும் வந்து இவர் வரும்போது இல்லை நான் நாங்கள் 2 பேர் வரும்போது எல்லாமே வந்து நாங்கள் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் வந்து இதே பீப்புள் எப்படி பேசினாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அம்பானி வீட்டுக்காரங்களா, ஏன் போய் மாமனார் வீட்டில் தங்க மாட்டிங்களா, ஒரே ரூமில் இருந்தால் வீட்டில் ஒரே ரூம் இருந்தால் என்ன ப்ராப்ளம், அட்ஜஸ்ட் பண்ணி தங்க வேண்டியது தானே, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ரிச் பீப்புளா அப்படி காமிச்சிக்கிறீங்களா அப்படின்னு இப்படிலாம் பேசினாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, வீடு கட்டி நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு ஆசைப்படுறாங்க, சொத்துக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ வந்து இப்படி பண்ணாலும் வந்து ஒரு சில பீப்புள் வந்து பேசணுன்றதுக்காக பேசிகிட்டே இருப்பாங்க, இப்படி பண்ணாலும் ஒரு சில பீப்புள் வந்து பேசணுன்றதுக்காக பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து இந்த பதில் கொடுக்குறேன். ஸோ மொத்தத்தில் இது உங்கள் அப்பா வீடு, எனக்கு எங்கள் மாமனார் வீடு, சரியா? சென்னைக்குன்னு வந்தா எங்களுக்குன்னு இருக்கிறது இவங்க ஒண்டி தான், ஒருவன்றது இவங்க தான் இருக்குது. அதுக்கு நான் போயிட்டு பக்கத்து வீட்டுல போய் படுக்க முடியாமா? இல்ல நான் வேற யாருன்னா வீட்டுக்கு போக முடியாமா? சென்னைக்கு வந்தா எங்களுக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே அடிக்கடி வரீங்க அப்படின்னா அது வந்து எங்க ஃபேமிலி பார்க்கறதுக்கு நாங்க வரோம். ஸோ வந்து மேபி அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி போறதுல போலாங்க அப்பா அம்மா வீட்டுக்கு, இல்லை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்படியே தனி தெளிச்சு விட்ருவாங்க போல, போ தயசே வராது அப்படின்ட்டுன்னு எங்கள் ஃபேமிலியில் அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சில பேர் பாசிட்டிவிட்டியாகவும் சொல்கிறாங்க, ஒரு வேளை இப்படி கூட நடக்கும் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா,
இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை வந்து அடிக்கடி வீட்டில் வந்து தங்கினா மாப்பிள்ளைக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓல்டன் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீட்டில் இந்த மாதிரி வந்து மருமகன் வந்து வீட்டில் நிறைய நாள் ஸ்டே பண்ணால் வந்து ரெஸ்பெக்ட் வராது, இதெல்லாம் வந்துட்டு சும்மா. அதெல்லாம் அப்போது அந்த காலத்து நம்ம 2 ஃபேமிலியுமே சரி, இந்த எங்கள் அப்பா அம்மாவும் சரி இவர் அப்பா அம்மாவும் சரி 2 பேருமே வந்துட்டு அந்த ஓல்டன் டேஸ் ஃபேமிலியே கிடையாது. ஸோ அவங்க அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து மௌலி எப்படியோ அதே மாதிரி தான் ஜானும் அப்படி தான். ஸோ ஒரு சன்னாக தான் பார்க்குறாங்களே தவிர சன் இல்லாவாக பார்க்கல. இவரும் அப்படி தான், இவங்க வந்துட்டு ஃபாதர் இல்லா மதர் இல்லா அப்படி பார்க்கல, அப்பா அம்மா மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயும் இந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி இங்கேயும் வந்து எங்கள் மம்மி டாடி வந்து என்னை வந்து பொண்ணாக தான் பார்க்குறாங்களே தவிர மருமகன்றது பார்க்கல. நானும் அவங்கள வந்து மாமியார் மாமனார் அப்படின்றத பார்க்கல, ஒரு அப்பா அம்மாவை தான் பார்க்குறேன். ஸோ எங்களுக்குள்ளேயும் இந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. இல்ல எங்களுக்கே வந்து எப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு தோண வைக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியில இருக்குதா அது எப்படின்னா ஸோ வந்து ஒரு சில பேர் ஃபேமிலியில இன்னும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா, பெரியவங்க மேலே உட்காரும் போது சின்னவங்க உட்காரக்கூடாது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட்ஸ் போடக்கூடாது, கார்ல வந்துட்டு பெரியவங்க முன்னாடி உட்காரணும், சின்னவங்க முன்னாடி உட்கார, இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் இன்னுமே இங்கெல்லாம் இந்த ஏஜ்ல இந்த ஜென்ரேஷன்ல இருக்கு அப்படின்னும் போது நமக்கு வந்து அது வந்து ஆச்சரியமா இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் எங்கள் 2 பேருக்குமே அப்படி ஒரு ஃபேமிலி அமையல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க, அதே மாதிரி இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.